இங்கே ஊருக்கு வந்துட்டா மட்டும் நம்மளே ரொம்ப நேரம் தூங்கணும்னு நினச்சாலும் காலையில் கரெக்டான டைமில் முழிப்பு வந்துடும். அதுக்கு மேலே நம்மளே தூங்கணும்னு நினச்சாலும் தூக்கம் வராது. காலைல நான் எந்திரிச்சேன், எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு அத்தை சாப்பாடு வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் கோழியும் சேவலை தான் அத்தை எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எந்திரிச்சு எல்லாருக்குமே டீ போட்டு குடிச்சிட்டு மாமா வரும்போது இந்த வடை பச்சி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்களா, அதுவும் சாப்பிட்டுட்டு அத்தையும் மாமாவும் தான் ரெண்டையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி நீங்களே வீட்டில் வளர்த்து அடிச்சு சாப்பிட உங்களுக்கு மனசாட்சி வருதுன்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறதுக்கு ரெண்டு ரீசன் தான். ஒன்று கஷ்டமாக இருக்கும்போது அந்த கோழியை விற்றுக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து அடித்து சாப்பிட. அங்கிட்ட அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம வேலை இந்த தக்காளி வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறது தானே. அதான் அத்தை வந்து இன்னைக்கு கோழி சூப்பு வச்சாங்க. செல்வா வந்து அந்த சேவலை நான் எனக்காக ஒரு ஸ்பெஷலாக கிரேவி மாதிரி செஞ்சு தரேன்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தா. நம்ம வீட்டில் எப்போவுமே என்ன ஸ்பெஷலாக சமைச்சாலும் டேஸ்ட் பார்க்குறோன்னு நல்லா வயிறை நெப்பிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி சாப்பிட முடியும்? காலை சாப்பாடே மதியம் தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி அப்படி தான் நடக்கும். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் முருகேஸ்வரி உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்போ ஹாப்பியாக இருங்க. பை.